ஆட்சிக்கு வந்த உடனே தளபதி அவர்கள் கையெழுத்து போட்டாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் முதியோர் உதவித்தொகை வந்து 1200 ரூபாய் வருது. அது மாதிரி ஊனமுற்றோர் உதவித்தொகை 1000 ரூபாய் இருந்துச்சு. தலைவர் வந்தவரை கையெழுத்து போட்டு அவன் 1500 ரூபாய் ஆக்கினாங்க. இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் 1 2 இல்ல. இன்னும் காப்போம் அப்படின்னு ஒரு திட்டம். 48 மணி நேரம் ஒரு நம்ம போறோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குனாக்க 48 மணி நேரத்துக்கு அரசாங்கத்துடைய செலவு. அந்த உயிர் காப்பாற்ற தண்டிக்கும் 48 மணி நேரத்துக்கு அரசாங்கத்துடைய செலவு. நீங்க எல்லாம் சமீபத்தில் கூட பார்த்திருப்பீங்க டிவியில. எடப்பாடி பேசிட்டு இருக்கும் போதுல ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஒரு கட்சியினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அந்த ஆம்புலன்ஸை பார்த்து சொல்றாரு, அடுத்த நாள் வந்தீங்கன்னா உன்னை அடிச்சு இந்த ஆம்புலன்ஸை ஏற்றி விடுவாரு. எவ்வளவு அராஜகமா பேசுறதுதான் நீங்க பாருங்க. அதே ஒரே மீட்டிங்ல எங்க தலைவர் தளபதி பேசும் போல ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அப்ப தலைவர் தளபதி சொல்றாரு, 108 ஆம்புலன்ஸ் திட்டம் கலைஞர் கொண்டு வந்த திட்டம். அதனால நீங்க முதல்ல அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடுங்க. ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். எடப்பாடி பழனிசாமிக்கும் எங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு மக்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக இந்த திட்டங்கள்லாம் சொல்றோம். இந்த ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி. தொடர்ந்து பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப முதல்ல என்ன சொன்னோம், பஸ்ல இலவசம், அப்புறம் பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை, பெண்கள் காலேஜில் படிச்சா 1000 ரூபாய், அப்புறம் தோழிகள் திட்டம் ஒண்ணு இருக்கு. தோழிகள் திட்டம்னா அவங்க கேட்டு பேசாம இருந்திருக்காங்க. நம்ம ஊர்ல நிறைய படிச்ச பிள்ளைங்க, பிஇ படிச்ச பிள்ளைங்க சென்னையில போய் வேலை வாங்குறாங்க, பெங்களூர்ல ஹைதராபாத்ல போய் வேலை வாங்குறாங்க. அவங்களுக்கு தான் இந்த தோழிகள் திட்டம். என்னன்னா இப்ப நம்ம ஒரு சிலருக்கு நம்ம ரிலேஷன் இருப்பாங்க, அதை போய் நம்ம தங்க வச்சுக்கலாம். அது எவ்வளவு நாளைக்கு தங்க வைக்க முடியும்? அதுதான் தோழிகள் திட்டம் சொல்லி அரசே ஒரு காப்பகம் இங்க இருந்து போய் வேலை பார்க்கறவங்களுக்கு திராவிட மாடல் அரசு ஒரு காப்பகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தோழிகள் திட்டம் சொல்லி அங்க தங்கி அங்கிருந்து விலைக்கு போய்க்கலாம். இது மாதிரி எண்ணற்ற திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. இதே போலதான் மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவம்ன்றது வீட்டிலே படுத்த நிலையில இருக்கவங்க, வீட்டை விட்டு வெளியேறாம இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போன் பண்ணா வீட்டிலே வந்து மருந்து மாத்திரை அவங்களுக்கான செக்அப் எல்லாமே பண்ணிடுவாங்க. அதே போலதான் இல்லந்தேடி கல்வி. ஒவ்வொரு வார்டுலையும் இல்லந்தேடி கல்வி. அங்க வந்து ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி வச்சு எல்லாருக்கும் இல்லந்தேடி கல்வி வந்து நடந்துட்டு